என்னாச்சு மாமா? ரிஷி மாமா, ரிஷி என்னாச்சு ரிஷி? ஒண்ணு கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. மாப்பிள்ள என்னையாச்சு? ஏன்டா கத்தன இப்ப? என்னாச்சு ரிஷி? ஒண்ணு ஏன் கத்துன? ஒரு கெட்ட கனவு. மாப்பிள்ள இந்த தண்ணி குடி, முதல்ல தண்ணி குடி. மாமா என்னாச்சு சொல்லுங்க. உடம்பு ஏதாவது சரியில்லையா? நம்ம வேணா திரும்ப வீட்டுக்கு போயிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்களாம் கார்லயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் சார், ஏன் இவ்வளவு பதட்டமா கேக்குறீங்க? சொல்லுங்கண்ணே. பதட்டமாகாதீங்க சார், நான் ஊர்ல தான் இருக்கேன். துர்கா எங்க இருக்கா? நம்ம ஊர் கோயில வடமாடு திருவிழா சார். இப்பதான் நான் துர்காவை பார்த்தேன். கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. நானும் கோயிலுக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன். அப்படியே போற வழியில எஸ்டேட் போயிட்டு போலான்னு தான். அண்ணா சீக்கிரமா போய் துர்கா எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. என்னாச்சு சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்பதானே நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு என்னால பதில் சொல்ல முடியும் சார். அது ஒண்ணும் இல்லண்ணே, வரக்கூடாத ஒரு கெட்ட கனவு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது கடவுளே. சார் என்ன சார் ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? துர்காவை யாரோ கத்தியால குத்துற மாதிரி கனவு கண்டனே, அதுக்காக தான் சொல்றேன். அண்ணே அங்க என்னாச்சு கொஞ்சம் பாக்குறீங்களா? துர்காவையாவது யாராவது கத்தியில குத்துறதாவது? எதுவும் ஆகாதுல்ல? எங்க துர்காவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க சார், நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அப்புறமா கால் பண்றேன். ஓகே சார். போலாமா மாப்பிள்ள? உன்னால மட்டும்தான் முடியும். என்னாலயா? வளர்க்கிற உனக்கு மட்டும்தான் கோவில் மாடு பணியும். ஆமா சாமி, என்ன தவிர வேற யார் தொட்டாலும் முட்டி குடலை கிழிச்சிரும். இப்படிதான் பாருங்க, போன மாசம் ஒரு விசேஷத்துக்காக வெளியூர் போயிட்டேன். கழுத்தை எடுத்துட்டு போய் ரோட்ல போனவன குத்தி கிழிச்சிருச்சு. அடப்பாவுமே, என்னாச்சு? மண்ணுல இருக்கவனை எழுப்பி கேட்டாதான் சாமி தெரியும். அவன் செத்தே போயிட்டானா? ஆமா, எதனால முட்டுச்சு? தெரியலங்க சாமி, என் பொஞ்சாதி சொல்லுச்சு. ஏதோ செவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வீட்டு பக்கமா போயிருக்கான். கோவத்துல கை தடுத்துட்டு அவன் மேல போய் பாஞ்சிருச்சான். அப்போ சிகப்ப பார்த்தா மாடு முட்டுங்கிறது உண்மைதானே? ஆமா சாமி. அப்போ என் கணக்கும் சரியா தான் இருக்கு. என்ன கணக்கு சாமி? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க போல. இந்த புடவையை பார்த்தா அந்த மாட்டுக்கு கோபம் வரும்ல? ஐயோ, குத்தி கொன்னுடும். சரிங்கய்யா, யார் இந்த புடவையை கட்ட போறாங்க? என்ன போட்டு கொடுத்து அவமானப்படுத்தினால அதே துர்காவுக்கு தான். பிரச்சனை எதுவும் வந்துருச்சுன்னா கோவில் மாட்டுக்கு யாரா தண்டனை கொடுக்க முடியும்? இந்த சிகப்பு புடவை மட்டும்தான் தெரியணுமே தவிர அந்த துர்கா தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதோ பார், இந்த விஷத்தை நீ மாட்டோட கொம்புல தடவி கூட்டிட்டு வா. முட்டுல அந்த துர்கா சாகணும். ஒருவேளை இந்த ஊர் அவளை காப்பாத்திட்டா, லேசா குத்துப்பட்டா கூட போதும், இந்த விஷம் அவ உடம்பு பூரா பரவி அவ செத்துருவா. நீ இந்த வேலையை சரியா முடிச்சிட்டா போதும். துர்கா இந்த உலகத்தை விட்டே போயிடுவா. நான் என் கோவிலுக்கு திரும்பி வந்துருவேன். இது மட்டும் நடந்துட்டா போதும்டா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத.
நீ என்ன கணக்கு எழுதினாலும் சரி, நான் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். முடிச்சிருங்க ஐயா. ஆ. இந்தா, நான் சொன்னதை செஞ்சு முடி. ரிஷி, are you okay? எஸ்மா, என்னாச்சுமா? இல்ல, நீ ஏதோ மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணுலம்மா, ஐம் ஓகே. மாக்காளி, இந்த பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடணும். ஆத்தா, என் மனக்குமரல உன்கிட்ட சொல்லிட்ட, இனி நீதான் பாத்துக்கணும். சரி வா. அம்மா, நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். ஐயா குருக்களே, கலெக்டர் சார் உங்ககிட்ட. ஆமாங்க ஐயா, கலெக்டர் சார் நீங்க வருவேன்னு நேத்தே சொல்லிட்டார். எல்லா ஏற்பாடும் நல்லபடியா பண்ணிட்டேன். இவன் தான் என் பையன். இவன் ஜாதகத்துல இருக்கிற கல்யாண தோஷத்துக்கு தான் இந்த கோயில்ல பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாரு. ஆமாம்மா, பூர்வ ஜென்ம மாங்கல்ய தோஷம் பரிகாரம் செய்யறது இந்த கோவில்ல ரொம்ப விசேஷம்மா. நன்னா பண்ணிடுவோம்மா. ஆமாமா, நன்னா பேஷா பண்ணுங்க. அப்பதான் கண்ட கண்ட தோஷம்லாம் ரிஷிய விட்டு போகும். என்ன காவேரி? ஏன் காவேரி, ஜாதகம் பொருந்தலைன்னா இந்த உலகத்துல கல்யாணமே நடக்காதுல்ல? இல்ல லவ் மேரேஜ் பண்ண யாரும் சந்தோஷமா வாழலையா? ஏய், எதுக்கு சும்மா சும்மா அவகிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்க? ஏய், அப்புறம்னா கோயிலுக்கு வந்திருக்கிற இடத்துல என்ன இது? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. போலாம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் ஸ்கந்தாகிருதாய நமः. ஓம் அபிஜாய நமः. ஓம் பூதாய நமः. ஓம் தக்ஷாய நமः. ஓம் அத்தியக்ஷாய நமः. ஓம் திஜிப்ரியாய நமः. ஓம் அக்னிகர்ப்பசிதே நமः. ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமः. ஓம் வாணி பிரதாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் சர்வசித்தி பிரதாய நமः. ஓம் சர்வதனயாய நமः. ஓம் சர்வரீ பிரியாய நமः. ஓம் சர்வாத்மகாய நமः. ஓம் சிருஷ்டிகர்த்தே நமः. ஓம் தேவாய நமः. ஓம் அநேகாட்சிதாய நமः. ஓம் சிருஷ்டிகர்த்தே நமः. அம்மா, மாப்பிள்ளை பையனை கூப்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உட்கார சொல்லுங்க. ரிஷி, ரிஷி, சொல்லுங்கம்மா. என்ன யோசனை? இல்லம்மா, அது ஏதோ ஒரு தப்பான கனவு. என்ன ஆச்சு உனக்கு? கார்ல திடீர்னு நோன்னு கத்துனியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா.
உனக்காக தாண்டா இங்க வந்திருக்கோம். படம் நின்னு போனதை நினைச்சு ரொம்ப குழப்பிக்காத. ஐயர் கூப்பிடுறாரு, வா வந்து யாகத்துல உட்கார. வா. காவேரி எங்க? போய் எங்கன்னு பாரு. காவேரி, எதுக்குமா கண் கலங்குற? பின்ன என்னன்னா, எப்ப ரிஷி மாமா பேர என் நெஞ்சில பச்சை குத்தனோ அப்பவே நான் அவரை என் புருஷனா நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப என்னடானா என் கண் முன்னாடியே அந்த வாழை மரத்தை வெட்டி முதல் மனைவியே கழிச்சு விடுறாங்களாம். எனக்கு என்னமோ என்னையே கழிச்சு விடுற மாதிரி தோணுது. லூசானி, இது ஏதோ பொய் சாங்கியம். அந்த ஜோசியர் சொல்லும் போதே இந்த 2 பேரும் சேர்த்துக்க வாய்ப்பே கிடையாது, அதுக்கு எந்த பரிகாரமும் இல்லன்னு தான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா இந்த மதுமிதா இருக்கல, அவ போய் பார்த்து அந்த ஜோசியருக்கு பணத்தை அள்ளி விட்டுருக்கா. அவனும் காசுக்கு ஏதோ புருடா விட்டுருக்கான். இதுக்கெல்லாம் போய் நீ கண்ணை கசக்கிட்டு இருக்கலாமா? அண்ணன் நான் உன்னை அப்படி விட்டுருவானா? நீ இங்க இருந்து அழுதுகிட்டு இருக்காம பூஜை நடக்கிற இடத்துக்கு வாடா. வாமா, அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ ஒன்னத்துக்கும் கவலைப்படாத. இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காம அங்க வாமா. ஏய், என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை எதுக்கு இங்க அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? என் ரிஷி பக்கத்துல நீ வந்தா அந்த வாழை மரத்துக்கு நடக்கிறது தான் உனக்கும் நடக்கும். போடி. ஏண்டா, அந்த மாட்டு கொம்ப தயார் பண்ணிட்டியா? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்ட சாமி, நீங்களே பாருங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? எதுக்கு சாமி இதை ரெடி பண்ண சொன்னீங்க? மாட்டுக்கு 5 அறிவு தாண்டா. அது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும். ஒருவேளை சொதப்புச்சுன்னா? அதுவும் சரிதான் சாமி, நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க சார். வேற மாதிரி தான் யோசிக்கணும். நான் சரியான நேரம் பார்த்து கண்ணை காட்டுவேன். அந்த மாடு முட்டை வர்றதுக்கும் நீ குத்துறதுக்கும் சரியா இருக்கணும். நீ குத்துற குத்துல அவ குடல் வெளியே வந்து அவ துடிச்சு சாகணும்டா. அத நான் பார்க்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, சொல்லிட்டீங்கல்ல. இப்போவே என் கை நமன் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். என்னண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என் மேல எந்த கோவமும் இல்ல. சச்சா, நீங்க வேற உங்க மேல கோவப்படணும்னாமா? சாதாரண மாடு மேய்க்கிறது தானேம்மா நான்.
சரிண்ணே, ஐயா சொன்ன உடனே கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் வடமாடு திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பித்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ரிஷிக்கு தான் பொண்டாட்டி ஆகணும்னு ஆசைப்பட்டல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்டாட்டியோட நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு. ரிஷி,
என்னடா யோசிக்கிற ஆ? டேய் சாமி அவ இருக்க கூடாதுடா, இருக்க கூடாது. அவ கதையை இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடறேன். ஆ!